Hi friends, welcome to Centak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC VAO ஒரிஜினல் வினாத்தாள் 2012 ஜிகே பார்க்கலாம். பொது அறிவு. கீழ்காணும் கூற்றுகளில் எது எவை தவறான கூற்று ஆகும்? ஒன்று மட்டும் தவறு. இரும்பு மெல்லிய தகடாகவும் மெல்லிய கம்பியாகவும் மாற்றக்கூடியது. தங்கம் மெல்லிய தகடாக மெல்லிய கம்பியாக மாற்றக்கூடிய உலோகம். இது சரி. லித்தியம் என்பது ஒரு லேசான உலோகம். இதுவும் சரி. அடுத்து பொறுத்துக. மாநிலம் சுற்றுலாத்தலம். ஆந்திர பிரதேசம் கோல்கொண்டா கோட்டை. ஜார்க்கண்ட் சந்திரபுரா பறவை சரணாலயம். மகாராஷ்டிரா அஜந்தா எல்லோரா. தமிழ்நாடு சித்தன்னவாசல். ராஞ்சன் எக்ஸ் கதிர்கள். ஹென்றி பெக்கோரல் கதிரியக்கம். ஆட்டோஹான் அணுக்கரு பிளவு. ஆம்பியர் நீச்சல் விதி. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஸ்ட்ரெட்டோஸ்பியர். விமானங்கள் வேகமாக பறப்பதற்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலை ஸ்ட்ரெட்டோஸ்பியர். கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர். மின்னல் கண்ணுக்கு தெரிந்த பின்னரே இடியின் சப்தம் கேட்கிறது. ஒளியானது ஒளியை விட மில்லியன் மடங்கு அதிவேகமாக பயணம் செய்கிறது. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பதற்கு ஏவிற்கு சரியான விளக்கம். இரண்டுமே சரி. பின்வருவனற்றுள் எது சரியான ஜோடி? ஏபிசி சரி. வெட்டப்பட்ட தண்டு பகுதி ஹைபிஸ்கஸ். பதியம் போடுதல் மல்லிகை. ஒட்டு போடுதல் மா. இந்த மூணும் சரி. ஈஸ்ட் அப்படிங்கிறது துண்டாதல்ங்கிறது தவறு. கொனீடியா மியூக்கருங்கிறது தவறு. வீட்டில் உபயோகிக்கும் மின்சாதனங்கள் அனைத்தும் எவ்வகையான மின் இணைப்பை பெற வேண்டும்? இணையாக. இந்திய ரிசர்வ் வங்கியிடம் ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பாக வைப்பதற்கு டேஸ் என்று பெயர். ரொக்க காப்பு விகிதம். பொருட்களை மாநிலத்திலிருந்து மாநிலம் கொண்டு செல்லும்போது வசூலிக்கப்படும் வரி நகர் நுழை வரி. தமிழ்நாட்டில் ஸ்டெம் செல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் சி வேலூர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். கூற்று லெமூரியா என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர் ஸ்லேட்டர். காரணம் வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழர்கள் ஒன்றிணைக்கப்பட்ட கண்டத்தில் லெமூரியர் வாழ்ந்தனர். ஆன்சர் பி. கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான காரணம் தவறு. லெமூரியா என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர் ஸ்லேட்டர். என்ற கூற்று சரி. காரணம் தவறு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை எது சரியாக பொருந்துகிறது? காவிய காலத்தில் கிராம நிர்வாக அதிகாரிகள் கீழ்கண்டவாறு அழைக்கப்பட்டார்கள். தசகிராமி 10 கிராமங்கள். விம்சதிபா 20 கிராமங்கள். சதகிராமி 100 கிராமங்கள். அதிபதி அப்படிங்கிறது 1000 கிராமங்கள். இனம் எனும் ஏம புனையை சுடுவது எது? சினம். ஆன்சர் சினம். பாணினி. வடமொழி இலக்கண ஆசிரியர்கள் முதன்மையானவர் யார்? பாணினி. எட்டுத்தொகை நூல்களின் எண்ணிக்கையை அகம்புறம் அகப்புறம் என வரிசைப்படுத்துக. 5:2:1. அகம் எத்தனை அப்படின்னா 5, புறம் 2, அகப்புறம்ங்கிறது 1. தஞ்சாவூர் தலையொட்டி பொம்மையை தள்ளினாலும் சாய்த்தாலும் தன் பழைய நிலையை அடைகிறது. 1 மற்றும் 2 சரி. அதன் புவியீர்ப்பு மையம் தாழ்ந்த நிலையில் உள்ளது. அடிபாகம் உருண்டையானது. கிளை கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது அணுக்கரு பிளப்பு பற்றிய தவறான தகவலை தருகிறது? இது மிக அதிகமான வெப்பநிலையில் நடக்கிறது. அணுக்கரு பிளப்புங்கிறது அதிகமான வெப்பநிலையில் நடக்கிறது. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் 3. காலநிலை புவியியல் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இல்லாமல் இடத்திற்கு இடம் காலத்திற்கு காலம் வேறுபடுவதற்கு காரணம் பருவ காலங்கள் தோன்றுவதாகும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். லட்சத்தீவு மற்றும் அந்தமான் தீவுகளில் 70% பவளப்பாறைகள் அழிய காரணம் உலக வெப்பமயமாதல். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் எது ஐக்கிய நாடுகள் சபையில் நிரந்தர உறுப்பு நாடு அல்ல? இந்தியா. தமிழ் கதை பாடலில் முன்னோடியாக கருதத்தக்கவர் யார்? புகழேந்தி புலவர். பொறுத்துக. 7 அப்படிங்கிறது உலா. 10 அப்படிங்கிறது பிள்ளைத்தமிழ். 18 அப்படிங்கிறது கலம்பகம். 63 அப்படிங்கிறது பெரிய புராணம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியான கூற்று அல்ல? உலோகங்கள் ஒளி ஏற்படுத்துவது இல்லை. இதுதான் சரியான கூற்று அல்ல. உலோகங்களை தகடாகவும் கம்பியாக மாற்ற இயலும். சரி. உலோகங்கள் சிறந்த மின்கடத்தியாகவும் வெப்ப கடத்தியாகவும் செயல்படுகின்றன. சரி. உலோகங்கள் கடினமானவை மேலும் அதிக உருகுநிலை உடையவை. சரி. உலோகங்கள் ஒளி ஏற்படுத்துவதில்லைங்கிறது தவறான கூற்று. குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது மலர்கனி. குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இலை. குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது மலர்கனி.
லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது கிழங்கு. லைசோசோம் அப்படிங்கிறது தற்கொலை பை. குரோமோட்டின் வலை அப்படிங்கிறது உட்கரு. மனித இரத்த பிளேட்லெட்கள் வாழ்நாள் காலம் எத்தனை நாட்கள் மற்றும் எத்தனை வாரங்கள் அப்படின்னா 5 முதல் 9 நாட்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. சுவாசித்தலின் போது ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. அனைத்து உயிர்களும் காற்று சுவாசிகள். இவற்றில் ஏ மட்டும் சரி. கூற்று ஏ மட்டும்தான் சரி. கொசுக்களின் லார்வாக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் உயிரிகள் கம்பூசியா மற்றும் லெபிஸ்டர் மீன்கள். நாடுகள் பாராளுமன்றம். இங்கிலாந்து பாராளுமன்றம். அமெரிக்கா காங்கிரஸ். ஜப்பான் டயட். சுவிட்சர்லாந்து ஃபெடரல் அசம்பிளி. பொறுத்துக. வங்காள நில குத்தகை சட்டம் பெண்டிங் பிரபு. பொது பணிப்படை சட்டம் கானிங் பிரபு. துணைப்படை திட்டம் வெல்லெசி பிரபு. நாடு இழக்கும் கொள்கை டல்ஹௌசி பிரபு. ஜீனா கான் அப்படிங்கிறது முகமது பின் துக்ளக். காசிம் மாலிக் அப்படிங்கிறது கியாசுதீன். பரீத் கான் அப்படிங்கிறது ஷெர்ஷா. சலீம் அப்படிங்கிறது ஜஹாங்கீர். ஆசிரியர்களிடம் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது என்பதை எதன் மூலம் நாம் அறிகிறோம்? அதர்வண வேதம். தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள் காணப்படும் இடம் மன்னார் வளைகுடா. கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால். இந்த வரிகள் சுட்டுவது யாரை அப்படின்னா கண்ணகி. வேலம், பிடி, வேங்கை, ஏய் இப்பெயர் சொற்களுக்கு இணையான பொருட்களை தெரிவு செய்க. யானை, பெண் யானை, புலி, முள்ளம்பன்றி. மரபு பொறியியல் செயல்நுட்பம் பின்வருவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. 1, 2, 3 மற்றும் 4 சரி. மரபு பொறியியல் செயல்நுட்பம் பின்வருவற்றை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னா ஹார்மோன்கள், நொதிகள், இன்டர்ஃபெரான், மோனோக்ளோனல் ஆன்டிபாடிகள் இது எல்லாமே செய்ய பயன்படுகிறது. 24 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கத்தின் சதவீதம் 100%. வெள்ளி பின்புறமாக சுழலும் கோள். சனி வளையங்களுடன் கூடிய கோள். யுரேனஸ் உருளும் கோள். செவ்வாய் சிவந்த கோள். கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்வு செய்க. புதிய கற்காலத்திற்கு பிறகு செம்பு காலம் துவங்கியது. செம்பும் பித்தளையும் உபயோகப்படுத்தப்பட்டது. புதிய தொழில்நுட்பமான உருக்குமம் முறை ஒரு முக்கிய வளர்ச்சியாக அமைந்தது. 1 மற்றும் 2 சரியான கூற்று. 2 கூற்றுமே சரி. ஆறுகள் நீர்வீழ்ச்சி. காவிரி சிவசமுத்திரம். ஷராவதி ஜோக். மகாபலேஸ்வரர் யன்னா. நர்மதா தாண்டர். கீழ்வரும் நூல்களில் 10 பாட்டு நூல் எது? பட்டினப்பாலை. குறிஞ்சிப்பாட்டில் எத்தனை வகை மலர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? 99. இயற்கை வாளத்தோடு தொடங்கி எழுதப்பெற காப்பியம் எது? சிலப்பதிகாரம். பிரஹூயி என்ற மொழி பேசப்படும் பகுதி எது? பலூசிஸ்தானம். வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. எக்ஸ் கதிர்கள் மின் மற்றும் காந்த புலங்களால் விளக்கப்படுவதில்லை. காரணம் எக்ஸ் கதிர்கள் மின்னூட்டம் அற்றவை. ஏ மற்றும் ஆர் சரி. 2 கூற்றுமே சரி. அமீபா அப்படிங்கிறது போலிக்கால்கள். பாராமீசியம் சிலியா. யூக்ளினா அப்படிங்கிறது கசையிலை. பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ஸ்போர்கள். ஐநா சபையின் கீழ்கண்ட நிறுவனங்களோடு அவற்றோட தொடர்புடைய செயல்பாடுகளை பொறுத்துக. யூனிஃபார்ம் அப்படிங்கிறது பெண்கள் முன்னேற்றம். IAEA அப்படிங்கிறது அணு ஆற்றல். UNFPA அப்படிங்கிறது மக்கள் தொகை. FAO அப்படிங்கிறது உணவு மற்றும் விவசாயம். இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீடு கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து அதிகமாக பெறப்படுகிறது? சிங்கப்பூர். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? ஹர்ஷன் பிரபு ஆட்சி காலத்தில் முதல் உலோகப் போர் ஏற்பட்டது. பொறுத்துக. அமரசிம்மன் அப்படிங்கிறது அகராதி. வராக பட்டர் அப்படிங்கிறது பூமி சூரியன். தன்வந்திரி அப்படிங்கிறது ஆயுர்வேதம். பாக்யான் அப்படிங்கிறது சீன தூதுவர். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? 3வது உள்ளது. பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். H+ அயனியின் செறிவு 0.001 m எனில் pHஇன் மதிப்பு 3. H+ அயனியின் செறிவு 0.01 m எனில் pHஇன் மதிப்பு 1. இதில் 2 மட்டும்தான் தவறானது. அதாவது இந்த வாக்கியத்தில் இந்த வாக்கியம் தவறான வாக்கியம். ஃபஸ்ட்டு வாக்கியம் அதாவது H+ அயனியின் செறிவு 0.001 m எனில் pHஇன் மதிப்பு 3ங்கிறது சரி. ஆன்சர் 2 மட்டும் தவறானது. மேலே வாக்கியங்கள் எவை தவறானது அப்படின்னா 2வது கூற்று.
மகாத்மா காந்தி அப்படிங்கிறது சத்திய சோதனை. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் கண்டுபிடிப்பு. தாமஸ் மூர் அப்படிங்கிறது உட்டோபியா. முனைவர் மு வரதராஜன் கிபி 2000. தொலை உணர்வு செயற்கை துணைக்கோளின் பயன் என்ன? 3 மற்றும் 4 சரி. ரேடியோ மற்றும் தொலைக்காட்சியில் பயன்படுகிறது மேகங்களை கணக்கிட. கீழ்கண்ட எந்த 4 வளரும் பொருளாதார நாடுகள் என்று BRIC அழைக்கப்படுகிறது? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா. BRIC அப்படின்னா B ஃபார் பிரேசில், R ஃபார் ரஷ்யா, I ஃபார் இந்தியா, C ஃபார் சீனா. பிற உயிரிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட எதிர்பொருள் மனிதருக்கு நோய் தடுப்பூசியாக போடப்படும். இது எவ்வகை தடுப்பு முறை? செயற்கையான மற்றும் மந்தமான நோய் தடுப்பு முறை. இந்திய பீடபூமியில் அதிகமாக காணப்படும் தாவரம் இலையுதிர் தாவரங்கள். இந்திய குடியுரிமையை எவ்வாறு பெறலாம் அப்படின்னா, பிறப்பு மற்றும் பதிவுறு மூலமாக, இயற்கையாக மற்றும் ஏதேனும் ஒரு நிலப்பரப்பு இணைவது மூலமாக, வம்சாவளியில் மட்டும். மேற்கூறிய அனைத்தும் சரி. போடோ அப்படிங்கிறது அஸ்ஸாம். டோக்ரி அப்படிங்கிறது ஜம்மு மற்றும் காஷ்மீர். கொங்கணி அப்படிங்கிறது கோவா. மைதிலி அப்படிங்கிறது பீகார். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கிளிலங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது? மனோன்மணியம். 1857 கலகம் தொடர்பான நிகழ்வுகளில் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? 1. 1857 கலகத்தின் போது இந்தியாவின் பேரரசாக அறிவிக்கப்பட்டவர் 2ஆம் பகதூர் ஷா. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது மிக சரியாக பொருந்துகிறது? ஆன்சர் 4. குஷிநகர் புத்த இறந்த இடம். கீழ்காணும் அட்டவணையை காண்க. வருடம் விற்பனை. எந்த வருடம் அதன் முந்தைய வருடத்தை காட்டிலும் விற்பனை மிக அதிகரித்து உள்ளது? 2011. ஆன்சர். இதுவும் சம்மு. அடுத்து உயிரி வேதியியல் முறையில் எந்த என்சைம் பிரித்தெடுக்கப்பட்டது? மைக்ரோஃபைஸ். எக்ஸின் மதிப்பு காண்க. இதுவும் சம்மு. 7. விலங்குகளை வகைப்படுத்தும் முறையில் சரியான படிநிலை அமைப்பை எழுதுக. வகுப்பு, வரிசை, இனம், சிறப்பினம். மனித இதயத்தின் வலது ஏற்றி அறை டேஸ் இரத்த நாளம் மூலம் இரத்தத்தை பெறுகிறது? பெஞ்சிரைகள். அதாவது பெஞ்சிரைகள் போட்டிருக்கு, பெருஞ்சிரைகளாக இருக்கும். கூழ்மங்கள் என்பது நமது அன்றாட வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கீழ்காணும் எக்கூழ்மத்தில் திண்மத்தினுள் திரவம் காணப்படுகிறது? தயிர். மிக பரந்த அயன மண்டல சவானா புல்வெளி காணப்படுகிறது. மிக பரந்த அயன மண்டல சவானா புல்வெளி காணப்படுகிறது எங்கே அப்படின்னா ஆப்பிரிக்கா. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர். பின்வருவனவற்றில் எது நாட்டு வருமானத்தை கணக்கிடும் சரியான முறை அல்ல என்று தேர்ந்தெடுக்கவும். வரவு செலவு திட்டமுறை நாட்டு வருமானத்தை கணக்கிடும் சரியான முறை அல்ல. மீதியெல்லாம் உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின் முறை. இதெல்லாம் சரியான முறை. இது சரியான முறை அல்ல. கீழ்கண்ட இந்திய நகரங்களை அவற்றோட தொடர்புடைய தொழில்களோடு பொறுத்துக. அகமதாபாத் அப்படிங்கிறது பஞ்சாலை தொழில். கொல்கத்தா சணல் தொழில். டார்ஜிலிங் தேயிலை பதப்படுத்தல். ஃபிரோஜாபாத் கண்ணாடி தொழில். இது சம். ஹான் சில்வர் அப்படிங்கிறது AgCl. அர்ஜென்டைன் அப்படிங்கிறது Ag2S. பாக்சைட் அப்படிங்கிறது Al2O3.2H2O. டோலமைட் அப்படிங்கிறது MgCO3.CaCO3. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஐக்கிய நாடுகளின் பல்கலைக்கழகம், ஜப்பான். இதுதான் சரியாக பொருந்துகிறது. ஆற்றல். பின்வரும் எந்த மூலக்கூறு வடிவில் மைட்டோகாண்ட்ரியாவில் சேமிக்கப்படுகிறது? இது செல்லின் ஆற்றல் நாணயம் எனப்படுகிறது. எது அப்படின்னா 3வது கூற்று, அதாவது ATP அப்படிங்கிறது ஆற்றல் மூலக்கூறு வடிவில் மைட்டோகாண்ட்ரியாவில் சேமிக்கப்படுகிறது. இது செல்லின் ஆற்றல் நாணயம் எனப்படும் அழைக்கப்படுகிறது. அதாவது செல்லின் ஆற்றல் நாணயம்ங்கிறது ATP. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இயற்கை எரிவாயு கிடைக்கும்? தஞ்சாவூர். பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு கூட்டங்களை நெருப்பு வலயம் என அழைக்கிறோம். ஏனெனில் எரிமலைகளுக்குள் தீவு கூட்டங்கள் ஏராளமாக உள்ளன. பெரும்பாலான எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் ஆகும். 1 மற்றும் 2 சரியானது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 எதற்கானது? அரசு, தனியார் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்த பொருள் மற்றும் சேவை தொடர்பானது. பொறுத்துக. 2012ஆம் ஆண்டு நிலவரப்படி மாநில அரசு மாநில அளவையின் உறுப்பினர் எண்ணிக்கை, அதாவது 2012ஆம் ஆண்டு நிலவரப்படி, ஆந்திர பிரதேசம் 294, கர்நாடகா 224, தமிழ்நாடு
234, கேரளா 140. வேளாண் சார்ந்த தொழில் பருத்தி ஆலை, வனம் அல்லது காடு சார்ந்த தொழில் காகித ஆலை, கனிம வளம் சார்ந்த தொழில் இரும்பு எஃகு தொழிற்சாலை, மின்னியல் தொழில் தொலைக்காட்சி. கீழ்கண்டவற்றில் எந்த அரசியலமைப்பு விதியின்படி 14 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை தொழிற்சாலை மற்றும் சுரங்க வேலைகளை அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது? விதி 24. பைரோமீட்டர் உயர் வெப்பநிலை, லாக்டோமீட்டர் பாலின் அடர்த்தி, மேனோமீட்டர் வாயுக்களின் அழுத்தம், ஃபோட்டோமீட்டருங்கிறது ஒளியின் செறிவு. ஒரு பொருளின் விலை 4 வருடங்களில் 16 மடங்காகிறது எனில் வருடாந்திர சதவீத உயர்வு 100. இதுவும் சமம். பின்வருவனவற்றில் பசுமை இல்ல வாயுக்கள் எது எவை? 1, 2, 3 சரி. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன். இது எல்லாமே பசுமை இல்ல வாயுக்கள். ஒளியியல் இழைகள் தொலை போக்குவரத்திற்கு ஊடகமாக அமைகிறது. அவ்விழைகள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்றால் பிளாஸ்டிக் இழைகள். அடுத்து ஃபார்மிக் அமிலம் சிவப்பு எறும்பு, அசிட்டிக் அமிலம் வினிகர், லாக்டிக் அமிலம் பால், பியூட்ரிக் அமிலம் வெண்ணெய். பொறுத்துக. டி பிராக்லே துகளின் அலைப்பண்பு, ஹெய்சன்பெர்க் ΔH + ΔH.ΔP <= h/4π. ஐன்ஸ்டீன் E = mc². டால்டன் அணுக்கொள்கை. பின்வருவனவற்றில் பொருந்தாத எது? எரிதல், ஹைட்ரஜனை சேர்த்தல். இதுதான் பொருந்தாதது. பணவீக்கம் கீழ்கண்ட நிலையை குறிக்கும். விலைவாசி உயர்வும் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியும். உள்ளங்கையில் வைக்கும்போது உருகக்கூடிய உலோகம் காலியம். கொடுக்கப்பட்டுள்ள பாறைகளின் படிவப்பாறை வகையை சார்ந்த பாறை எது? சுண்ணாம்பு பாறை. இதுவும் சம்மதான். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. சிந்து சமவெளி நாகரிக கடும் மட்பாண்டங்களில் ஆண் உருவத்தை விட பெண் உருவங்கள் அதிகமாக அமைந்துள்ளன. ஹரப்பா காலத்தில் பெண்கள் மேம்பட்ட நிலையிருந்தனர். கூற்று ஏ சரி. கூற்று ஆர், அதாவது காரணம் ஆறுங்கிறது தவறு. பொறுத்துக. பாக்சைட் அப்படிங்கிறது அலுமினியம், கலீனா அப்படிங்கிறது லெட், பிட்ச் பிளெண்ட் அப்படிங்கிறது யுரேனியம், ரூடைல் அப்படிங்கிறது டைட்டேனியம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுங்கிறது விவேகானந்தர். சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது ராமலிங்க வள்ளலார். தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது ஸ்ரீ நாராயணகுரு. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? ஆன்சர் 4. காதர் சச்சி லாலா ஹர்தயல். தண்ணீர் என்ற நாடக நூலின் ஆசிரியர் கோமல் சாமிநாதன். வீரமா முனிவர் சதுரகராதி. கால்டுவெல் ஒப்பிலக்கணம். ஜி போப் திருக்குறள் மொழிபெயர்ப்பு. சீகன் பால்க் ஐயர் அச்சுப்பணி. தமிழ்நாட்டில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் கிளை எங்கு அமைய பெற்றுள்ளது? மதுரை. 62. கீழ்காணும் அட்டவணை கவனிங்க. இது மேக்ஸ். வருடம் 2008, 2009, 2010, 2011. விற்பனை 15, 25, 32, 54ங்கிறது கோடியில் கொடுத்துருக்காங்க. எந்த வருடம் அதன் முந்தைய வருடத்தை காட்டிலும் விற்பனை மிக அதிகரித்துள்ளது? 2011. விளக்கமான விடை 62வது சம்முக்கு. அடுத்து 63. ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் அரை மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது. ஒரு மாணவன் அனைத்து 120 வினாக்களுக்கும் விடையளித்து 45 மதிப்பெண்களை பெறுகிறான் எனில் சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை 42. 63வது சம்முக்கு ஆன்சர் 42. அடுத்து 65. எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 7. அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 73 சம். ஒரு அரைக்கோளமும் கூம்பும் ஒரே அடிப்பக்கமும் ஒரே உயரமும் பெற்றிருப்பேன். அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னா 2:1. இதுதான் அந்த சம்.
73வது சம்முக்கு ஆன்சர்.